10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணா இன்னும் சிக்கலாகும் இவங்களுக்கு, யாருக்கு படக்குழுவுக்கு. என்னன்னா கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து இவங்களுக்கு குறுக்க நிற்கும். இந்த படமே வந்து பிரச்சார உத்திக்காக இந்த படத்தை நீங்க எடுத்திருக்கீங்க, அப்போ இந்த படத்தை வந்து நீங்க ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி படத்தை நீங்க ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து தேர்தலில் வந்து நீங்க வந்து இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் உள்ள வரக்கூடாது. யாருமே எந்த கட்சியும் வரல கூட்டணிக்கு. இது மிகப்பெரிய ஃபெயிலியர். விஜய் பொலிட்டிக்கல் லைஃப்லேயே வந்து ஒரே ஒரு கட்சி கூட நீங்க என்னதான் பெரிய கல்ட்டு நீங்க சொன்னால் கூட எந்த கட்சியுமே கூட கூட்டணிக்கு வராது இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர். விஜய் தேர்தலா ஜனநாயகனா அப்படின்னு ஒரு முடிவுனா ஏன் படத்தை சூஸ் பண்ண மாட்டாருன்ற ஒரு கேள்வி. இல்ல, கண்டிப்பா நான் நினைக்கிறேன் விஜய்க்கு வந்து நெருக்கடி முற்றி இந்த தேர்தலில் போட்டியிடாம தவிர்க்கணும் அப்படின்ற அந்த முயற்சி வந்து ஈடுபடுற மாதிரி தான் தெரியுது எனக்கு. அந்த மாவட்ட பொறுப்பாளர் இருக்கால, மாவட்ட நிர்வாகி, அவர் எஃப்ஐஆர்ல இருக்கிறார். எஃப்ஐஆர்ல இருக்கிற நபர்கள், மற்ற நபர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது புஷியானதா இருக்கட்டும், நிர்மல் குமார் ஆகட்டும், ஆதவர்ஜுனா இருக்கட்டும், அஜித் குமார் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து அஜித் குமார்லாம் எஃப்ஐஆர்ல இருக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா வந்து விசாரணைக்கு அழைச்சாங்க. ஸோ இங்க ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க இவங்க எல்லாரும் இருக்கும்போது இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அங்க சீஃப் கெஸ்டா யாரு? விஜய். விஜயோட இந்த அரசியல் வளர்ச்சி ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு. ஒரு சித்தாந்தத்தோட வளரக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையாகுது. இப்ப அந்த புதிய வாக்காளர்கள் வந்து எங்க வந்திருக்கணும்? சீமான் கிட்ட வந்திருக்கணும், பிற கட்சிகளுக்கு போயிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பெருவாரியா வந்து கட்டினா அந்த புதிய வாக்காளர்கள் அந்த நியூ ஓட்டர்ஸுடைய ஓட்டு வந்து சீமான். இப்போ அந்த ஓட்டர்ஸ் எங்க போறாங்க கேட்டீங்கன்னா விஜய் கிட்ட போறாங்க. அது எவ்வளவு தூரம் ஃபுல்லா போவான்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்க வளர்ச்சி வந்து தடுக்கப்படுதா இல்லையா? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? விஜயினுடைய அந்த சென்சார் போர்டு அந்த சம்பந்தப்பட்ட விஷயம் ஜனநாயகன் படத்திற்கு எப்படி பாசிட்டிவா வரப்போகுதா நெகட்டிவா வரப்போகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதம் இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு. படக்குழு சார்பாக இப்போ விவாதம் தொடங்கி இருக்கு. யாருக்கு பாசிட்டிவா வரும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? யாருக்கு பாசிட்டிவான்றத விட முதல்ல இந்த விவாதம்லாம் இவ்வளோ பெரிய விவாதம் தேவையான்றது முதல்ல நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு படத்துக்கு ஏன் இவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அப்படி என்ன நான் என்ன இப்போது குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம், ராஜீவ்காந்தியோட மரணத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட ஒரு படம். அதை வந்து அந்த படம் வெளியே வந்தால் அரசியல் ரீதியாக பெரிய பிரளயமே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை கத்திரி மேலே கத்திரி போட்டாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் முடக்கி வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து பேச்சுவார்த்தை இதை பண்ணி சில வந்து காட்சிகள் நிற்க அந்த படம் ஓலமே போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த படம் வந்ததுன்னா பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். அதனால் அந்த 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 சென்சேஷன் அந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் அந்த படத்தை வந்து வெளியிட விடாம பண்ணிட்டாங்க. அது ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது பெருசாக ஓடலை. அது ஆர்கே செல்வமணி டைரக்ட் பண்ண படம் தான். ஸோ பெரிய வந்து ஒரு படத்தை முற்றிலுமாக முடக்கிடவே முடியாது. அவங்க தேவையான கத்திரி போடக்கூடிய காட்சியில் கத்திரி போடுவாங்க. அது வந்து சில நேரங்களில் இப்போ வந்து காட்சி அமைப்புகளை மாற்ற சொல்லுவாங்க. அப்படி தான் நடக்கும். ஆனால் ஒரு பிரபலமான நடிகர், ஒரு மெகா ஸ்டார் நடித்த படத்தை இவ்வளோ நாள் வந்து இது ஒரு பெரிய விவாதமாக மாற வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சிக்கலை வந்து ஏற்படுத்துறது யாருன்றதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா சென்சார் போர்டில் வந்து ஒரு கண்டிஷன் போடுவாங்க. அந்த கண்டிஷனை இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணலாம், இல்லை வந்து அவங்ககிட்ட மறுபடியும் பேரம் பேசி இல்லை அது காட்சி அமைப்பை மாற்றலாம். இப்படியெல்லாம் நிறைய நடக்கும். அப்படிதான் இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. முற்றிலுமாக ஒரு படம்னா அந்த படம் முழுக்கவுமே வந்து ரீஷூட் போகணும், அப்போ தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு கட்டாயமும் கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ ஜனநாயகன் படத்தில் இருக்கா? அதை தான் நானும் கேட்குறேன். இப்போது நான் பாருங்க, இப்போது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இவங்க ஆட்சேபனைக்குரிய காட்சி ஏதாவது நமக்கு தெரியுதா? ஊடகங்களுக்கு தெரியுதா? என்ன காட்சி அங்கே வந்து ஆட்சேபனைக்குரிய காட்சி எது? மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் என்ன கேட்டால் ஏதோ இந்த என்ன சொல்கிறோம், பேசாத படம் ஓடும் இல்லையா, ஊம படம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம முன்னாடி ஓடிட்டு இருக்குது. இவங்க வந்து சென்சார் போர்டு எந்த காட்சியெல்லாம் நீக்கணும்னு சொன்னாங்க, எந்த காட்சியெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு வரக்கூடிய கசியக்கூடிய செய்தி தான் நம்ம பேசிட்டு போகிறோம். அதிகாரப்பூர்வமாக நமக்கு வந்து இந்த காட்சியெல்லாம் பிரச்சனை, இந்த காட்சியெல்லாம் கட் பண்ணணும், அப்போ தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது அப்போ தான் நாங்கள் வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுப்போம்னு சொல்லி அங்கேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி எதுவும் இது வரைக்கும் வரல. வெளிப்படையாக அது தெரிவிக்கணும், வெளிப்படையாக தெரிவிக்கல. சரி, அங்கே தான் தெரிவிக்கல. இவங்களாவது படக்குழுவாவது எந்த காட்சியெல்லாம் அவங்க ஆட்சேபனை தெரிவித்தாங்க, எந்த காட்சியெல்லாம் நாங்கள் நீக்கிறோம், எந்த காட்சியெல்லாம் நாங்கள் மாற்றி அமைச்சோம் அப்படின்னு இவங்களாம் சொல்கிறாங்க கேட்டால் அதுவும் சொல்லலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கேட்டால் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதான்ற அந்த இதுதான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டால் அப்படியே ஆட்சேபனைக்குரிய காட்சிகள்னாலும் கூட அதை நீக்கிட்டு கூட வேற ஒரு காட்சியை சேர்த்து
புதுசாக கூட ஒரு காட்சியை வந்து சேர்த்து கூட படத்தை ஓட்ட முடியும், இல்லை மியூட் பண்ணலாம், நிறைய வழிகள்லாம் இருக்குது. எது ஆட்சேபனைக்குரிய காட்சி அது வந்து சென்சார் போர்டே சேர்த்து பேசி வச்சு முடிச்சிடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க வந்து சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நேராக கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ கோர்ட்டுக்கு வந்த பிறகு ஜுடிஷியல் ப்ரொசீடிங் வந்து உங்களுக்கு தெரியல, அது வந்து ஒரு நாள்லேயே முடியாது. ஒரு நாள் முடிஞ்சால் ஏன் ஒரு நாளில் முடிச்சிங்கன்னு கேட்க முடியாது. சரி, இப்போ ஆல்ரெடி அவங்க கேட்ட விஷயம் என்னன்னா சென்சார் போர்டுக்கு எதிராக அதாவது ஒரு தனி நீதிபதியோட ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடுத்த கட்ட ஒரு வழக்காக போட்டு அதை உடனடியாக பண்றது அப்படின்றது ஒரு தரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற. அதாவது சென்சார் போர்டு வந்து சென்சார் போர்டு அப்பீல் பண்ணியிருக்கு, தனி நீதிமன்ற நீதிபதி வந்து இவங்களுக்கு ஃபேவராக படக்குழுவுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அது சென்சார் போர்டு கேட்டிங்கன்னா அது வந்து இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கேட்காம இவங்க எடுத்த முடிவு, இது எங்களை எந்த விளக்கமும் கேட்கவே இல்லை, அதனால் வந்து அவங்க அப்பீல் போகிறாங்க. அப்பீலில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஹைகோர்ட் அப்பீலில் தான் இப்போ வந்து விவாதம் பண்ணுறாங்க. வாதம் இதுக்கிடையில் இவங்க என்ன செய்யணும் கேட்டால் வந்து 19ஆம் தேதி கேஸை தள்ளி போட்ட 20ஆம் தேதி தள்ளி போட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிக்கிட்டா ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்கிறதுனால அதை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு வர விஷயம். இன்றைக்கி ஹைகோர்ட்டில் வந்து பிரதிவாதம் நடக்குது. இப்போ நீங்கள் கேட்குறதுன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதான்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வருது இல்லை சார், இன்னும் ஒரு மாதம் கூட கிடையாது. இப்போ வந்து சரியாக இவங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் தேதிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே வந்து எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணால் இன்னும் சிக்கலாகும் இவங்களுக்கு, யாருக்கு படக்குழுவுக்கு. என்னென்னா கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து இவங்களுக்கு குறுக்க நிற்கும். இந்த படமே வந்து பிரச்சார உத்திக்காக இந்த படத்தை நீங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க தேர்தல் அரசியலுக்காக, அப்போ இந்த படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தேர்தலில் வந்து நீங்கள் வந்து இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் உள்ளே வரக்கூடாது. அதாவது எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, தாவேக்காவே எலெக்ஷனில் வந்து போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து இன்றைக்கி விவாதம் நடக்குது. அது 2 நாளில் ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வரும், அது இவங்களுக்கு அகேன்ஸ்டாக வருமானதுலாம் நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வராமல் நம்ம சொல்ல முடியாது. யாருக்கு சாதகம் பாதகம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதகம் இவங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்குது. எதிர்காலன்றதை விட ஒரு 20 நாட்களில் இருக்குது. ஏன்னா ஒருவேளை வந்து 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா சிக்கல் இழுத்துக்கிட்டே போகுது இப்படியே அப்படின்னு சொல்லி சிக்கல் நீடிச்சதுன்னா அப்போது கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து குறுக்க நிற்கும். அப்போ படமா தேர்தலான்ற ஒரு சூழல் நெருக்கடி வந்துடும். இன்னொன்னு இந்த 10 நாளுக்குள்ள ரிலீஸே பண்ணிட்டாங்கன்னா கூட ஓட வைக்க முடியாதுல்ல சார் அதுக்கப்புறம். இல்லை எனக்கு இல்லை எப்படின்னா இருங்க நான் சொல்கிறேன் எப்படின்னா அதுக்கு தான் நான் திரும்பி நாங்கள் சொல்கிறேன். இப்போ 26ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிடுதுன்னு வச்சுங்க, 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுது படம். இப்போ வந்து எலெக்ஷன் டேட் வந்து அதுக்கு பிறகு தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க சொன்னால் அப்போ நீங்கள் படத்தை நீங்கள் தொட முடியாது. படம் முன்னாடி ரிலீஸ் ஆகிடுது சரிங்களா, அந்த படத்தை நிறுத்தணும்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்ட பிறகு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கிறேன், அந்த படத்தை வந்து இதுக்காக நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஆயிரும், அப்போ சிக்கலாயிரும். இப்போ படம் முன்னாடி ரிலீஸ் ஆகிடுது, அப்படி பார்த்தா நீங்கள் வந்து கோட் படம் வந்து தேட்டரில் ரீலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அது நீங்கள் தடுப்பீங்களா கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு? அப்படி கிடையாது. இந்த படத்துக்கு அது சிக்கல் இருக்குது. ஏன்னா அரசியல் ரீதியாக வசனங்கள் பேசுறதுனால எலெக்ஷனில் வந்து ஒரு நாமினேஷன் வந்து எப்படியும் விஜய் வந்து எலெக்ஷனில் போட்டியிட்டால் நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணும்போது அப்போ இந்த படத்தை அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா பிரச்சாரத்துக்காக நீங்கள் இந்த படத்தை நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படி போயிடும், பிரச்சாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க. ஏன்னா அதுக்கு பிறகு ரிலீஸ் ஆகும். ஆனால் அது முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் கிடையாது, அப்போ நீங்கள் போடலாம். ஆனால் நீங்கள் வந்து இல்லை காலதாமதம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை காலதாமதம் ஆகுது, ஆனால் எலெக்ஷன் டேட் வேணும்னு சொன்னீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, சிக்கலாகும். இப்போ சென்சார் போர்டு அந்த மனநிலையில தான் இருக்காங்களா அப்படின்னு ஏன்னா சந்தேகம் வருது. என்னன்னு கேட்டால் இது வந்து சென்சார் போர்டு இருக்கோ இல்லையோ சென்சார் போர்டோட நோக்கத்தை புரிஞ்சிக்க முடியல. சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இங்கே வந்து ஏகப்பட்ட வதந்திகள் வந்து ரூமர்ஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை வந்து சென்சார் போர்டு அவங்ககிட்ட இருக்கிறதுனால இதை வச்சு விஜயை டைட் பண்ணுறாங்க, கசக்குறாங்க. சிபிஐ வழக்கே சொல்கிறாங்க, சிபிஐயே சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் வந்து ஒரு சுயார்ஜித அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து கண்ட்ரோல் என்ன வந்து இவர் அமித்ஷா கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க, உள்துறை அமைச்சர் கீழே தான் வருதுன்றாங்க. அதுவே சந்தேகப்படும் போது சென்சார் போர்டு வந்து எதுக்காக இந்த படத்தை இப்படி வந்து இவ்வளோ கசக்குறாங்க, இவ்வளோ டைட் பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ரெஷரு, பிஜேபியோட ப்ரெஷரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நோ சொல்லிட்டாரா சார் விஜய்? நான் எனக்கு தெரிஞ்சவங்க நோ சொல்கிற அளவுக்குலாம் இவங்களுக்கு தைரியம் கிடையாதுமா. அது நம்ம சொல்லி தான் ஆகணும். நோ சொல்கிறதுக்கெல்லாம் வந்து தைரியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படமும் சிக்கலாகிடுது, 500 கோடி மாறிக்கிட்டு இருக்கு. அதில் இன்னொரு பக்கம் இவங்களுடைய அரசியல் எதிர்காலமும் வந்து பார்த்தீங்கன்னா லோன்லியே. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, கூட்டணிக்கு வந்து யாருமே வரல.
யாருமே எந்த கட்சியும் வரல கூட்டணிக்கு. இது மிகப்பெரிய ஃபெயிலியர். விஜய் எதிர்ப்பா பொலிட்டிக்கல் லைஃப்லேயே வந்து ஒரே ஒரு கட்சி கூட நீங்கள் என்னதான் பெரிய கல்ட்டுன்னு நீங்கள் சொன்னால் கூட எந்த கட்சியுமே உங்களோட கூட்டணிக்கு வராது இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர். ஆனா இப்ப ராகுல் காந்தி இந்த அளவுக்கு இறங்கி வந்து சப்போர்ட் பண்றாருன்னா அப்ப அவருக்கு ஒரு ராகுல் காந்தி கூட்டணி வைக்கணும்ன்ற மனநிலை ராகுல் இருக்குல்ல காந்தியும் ஒரு தற்கொலைன்னு ஒன்றா தெரியுது. ஏன்னா இந்த விஷயத்துக்கு நீங்கள் இப்போது சிபிஐயில் வந்து இவரை கொண்டு போய் விசாரணைக்கு போகிறாங்க. அப்போ நீங்கள் கூட சொல்லலாம் என்னன்னு கேட்டால் இது வந்து சிபிஐயில் வந்து அவர் மீது வந்து ஒருவேளை சார்ஜ் ஷீட்டே போட்டால் கூட சொல்லலாம். அரசியல் ரீதியாக நீங்கள் பழிவாங்க நடவடிக்கை அவர் இந்த சார்ஜ் ஷீட்டில் நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொல்லி பேசலாம். ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு தேசிய அரசியல் கட்சி தலைவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு படத்துக்காக வந்து பேசிகிட்டு இருப்பீங்க நீங்கள். அது படம் சென்சார் போர்டு யார்கிட்ட இருக்குன்னு தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆனாலும் அந்த படத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அங்கே என்ன நடந்தது? அது இப்போ கரூரில் சம்பவம் நடந்திருக்கு. அந்த கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்தது, என்ன பிரச்சனை. அவரும் வீடியோவில் பார்த்துருப்போம், எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் சென்சாருக்கு போன படத்தில் என்ன காட்சியெல்லாம் வெட்ட சொன்னாங்க, எதெல்லாம் இவங்க வெட்ட மாட்டோம்னு சொல்கிறாங்க, என்ன அந்த படத்தில் சாராம்சம் இருக்குது, கண்டென்ட் என்ன, எதுவுமே தெரியாது. தெரியுமா ராகுல் காந்திக்கு? உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ராகுல் காந்தி அந்த படத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ என்ன இருக்குன்னே தெரியாமல் உடனே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து சாடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, சாடி வந்து சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் நான் சொல்கிறேன் தற்கொலைத்தனன்றேன். ஏன்னா ஜனநாயகன் படத்தோட தமிழ் கல்ச்சரை வந்து சேர்த்து வச்சு பேசுறாரு. எப்படி தெரிஞ்சுது தமிழ் கல்ச்சரை வந்து அங்கே வந்து இருந்தாங்க 19 சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. படத்தில் என்ன தமிழ் பேசியிருக்கு, என்ன தமிழ் கல்ச்சரை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழர்களை வெல்ல முடியாது. அரசியல் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் கரூர் சம்பவத்தை பற்றி பேசுங்க. அன்றைக்கி நீங்கள் கரூர் சம்பவத்தை பற்றி பேசவே இல்லை. விஜய்கிட்ட தான் ஃபோனில் பேசுனீங்க. கரூர் சம்பவத்துக்கு நேரில் ஏதாவது ராகுல் காந்தி போனாரா? இல்லை. இன்னைக்கு வரைக்கும் போகவே இல்லை ராகுல் காந்தி. ஏன் போகல? ஏதாவது வந்து தொகை கொடுத்துருக்காங்களா காங்கிரஸ் கட்சி சார்பா? இல்லை. அப்போ எந்த அரசியல் நடவடிக்கையுமே எடுக்காமல் கரூர் மக்களுக்காக பேசாத ராகுல் காந்தி யாருக்கு பேசுகிறாரு கேட்டிங்கன்னா ஜனநாயகன் படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணாங்க? இப்போ புரியுதுங்களா? இதுக்கு தான் நான் தற்கொலைன்னு சொன்னேன். நீங்கள் ஒரு அரசியல் தேசிய கட்சியோட வந்து ஒரு பெருந்தலைவர். நீங்கள் இந்த நாட்டோட அதாவது கேட்டால் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா அப்போ எவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஒரு படத்தை போய் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. அன்றைக்கி நீங்கள் மக்களை பற்றி பேசலல்ல. கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக என்ன பேசியிருக்காரா? தேர்தல் ஆனால் படத்தை எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் வந்து நீங்கள் விஜயை பற்றி தனிப்பட்ட முறையில் விஜய் வந்து நீங்கள் அந்த கரூர் சம்பவத்தில் அவருக்கு தொடர்பு இல்லைன்னு பேசுங்க, அவர் அப்பாவின்னு பேசுங்க. அது அரசியல். நிகழ்ந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். படத்தில் என்ன கருமம் இருக்குன்னே தெரியல இன்னைக்கு வரைக்கும். அதில் எதுக்காக அதை வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு இப்படி கசக்குது, எதுக்காக கட் பண்ணுறது ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது. ஊடகமாக வருது செய்தி, ஓம்ன்றத வசனத்தை வச்சுட்டாரு, இங்கே வந்து நீட்டை பற்றி பேசிட்டாரு, அப்படி இப்படி வருது. அப்போ படத்தை அப்போ இப்போ புரியுதுங்களா? பிளைண்டாக பேசக்கூடாதுல்ல. ராகுல் வந்து பிளைண்டாக தான் சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் தமிழ் படத்தை நிறுத்தினா தமிழ் கலாச்சாரத்தை நிறுத்தினா ஆயிடுமா? அது தமிழ் மட்டுமா ரிலீஸ் ஆகுது, மற்ற மொழிகள் தான் ரிலீஸ் ஆகுது. அப்போ அது வந்து தமிழ் படம் நேரடியாக தமிழ் படமாக இருக்கலாம், அதில் வந்து டப்பிங்கில் வந்து இன்னொரு மொழி படமாக இருக்கலாம். தமிழ் கலாச்சாரத்துக்கும் படத்துக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? ஜனநாயகன்ல ஜா வருது, சா எல்லாம் வரணும். சா வரணுமா இல்லையா? ஜனநாயகன்ல ஜா தானே வருது. ஜா வந்து இப்போ தமிழ் மொழியாது, தமிழ் எழுத்தாது, சாதாரண வரணும். அப்புறம் படமே தமிழ்ல பேசல, தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசினார் ராகுல் காந்தி. டிஎம்கேக்கு ஒரு செக் வைக்கக்கூடிய வகையில கூட ராகுல் காந்தி நடந்துக்கிறாரு. அப்படி இல்லை, செக்ன்றது நான் சொல்றேன். அவங்க என்ன நடக்குதுன்னா, ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, அங்கே இருக்கிற சில வியூக அமைப்பாளர்கள், அவருக்கு இருக்கிற வியூக அமைப்பாளர்கள் இப்போ நெருக்கடி முற்றுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கசக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவர் கசக்குது. விஜயை ரொம்ப நசுக்கப்படுறாரு. இது ஒரு நல்ல தருணம். இந்த நேரத்தில் நீங்கள் அந்த படத்தெல்லாம் நீங்கள் ஆதரித்து அவருக்கு பேசுனீங்கன்னா, நான் போய் பேச்சுவார்த்தை பண்ணி கூட்டணிலாம் வேண்டாம், கட்சியை மெர்ஜ் பண்ண சொல்கிறேன், கட்சியை இணைக்க சொல்கிறேன் அப்படின்னு இன்னொரு தற்கொலை வந்தது இல்லை அங்கேருந்து. இது பிரவீன் சக்கரவர்த்தி அவர் பேசுகிறது. நீங்கள் அவர் சொல்கிறது இவர் சொல்கிறதெல்லாம் செல்வ பிறந்தகை சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. நான் அதோட நேரடியாக பேசி கட்சியை கொண்டு வந்து இணைக்க சொல்லிடுறேன். மாநில தலைவர் முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவித்து கட்சியை இணைக்க சொல்கிறேன். அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. அது பிஜேபி இன்னும் கஷ்டப்படுத்துச்சு. பிஜேபி என்ன கேட்டால், ஏற்கனவே இங்கே வந்து பொதக்குழியில் இருக்கிற காங்கிரஸுக்கு இவர் வந்து உயிர் கொடுக்குறாரு விஜய். அவருக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி அவங்க வந்து உயிரை கொடுக்குறாரு. அதுக்கு செத்து பணமாக இருக்குது காங்கிரஸ், இவர் வந்து உயிர் தேட வைக்கிறாரு
அப்படின்ற அந்த கோபம் ஒரு பக்கம். அதனால இன்னமும் வந்து சிக்கல் தான் அதிகமாயிடுச்சு விஜய்க்கு. இல்லைன்னா இவ்வளோ நெருக்கடி வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அங்கே வந்து யாரெல்லாம் சாடப்படுறாங்கன்னு அதையும் சொல்லிடுறேன். அதிமுக, திமுக, அதிமுக அமைச்சர்கள், இன்னொரு பக்கம் பைஜாமா போட்ட பாஜக காரங்க, இவர் சாட்டையில் அடிக்கிறது எப்படி? அப்போ காங்கிரஸ்காரன் எங்கே போனா? நீங்கள் தொப்பி போட்டன, மினிமம் நீங்கள் தொப்பி போட்டனை காட்டினீங்கன்னு வச்சுங்க, இது ரைட்டு, தொப்பி போட்டன ஒருத்தனை வந்து கட்டி வச்சுட்டு அடிச்சுக்கிறான் வந்து அடிச்சோட காங்கிரஸ்காரன் அடி வாங்குறான் அப்படின்னு சொல்லணும். இப்போ காங்கிரஸ்காரன் அடையாளம் என்ன? தொப்பி இல்லையா? அப்போ வந்து அப்போது பிஜேபியை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுறீங்க, டிஎம்கே அட்டாக் பண்ணுறீங்க, காங்கிரஸ் ஏன் விட்டு வைக்கிறீங்க? அப்போ அவங்களுக்கு அந்த கோபம் இருக்குது. ஸோ சிக்கலானதுக்கு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் ஆயிடுச்சு. ஜனநாயகனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடியாப்ப சிக்கலில் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த இதுக்குள்ள எலெக்ஷனுக்குள்ள எனக்கு டவுட் வருது. எனக்கு டவுட் வருது. இந்த 26ன்றது நம்ம சொல்கிறது, ஜனவரி 26ன்றது ரிப்பப்ளிக் டே, அதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு 10 நாள் கடந்து போயிடுச்சுன்னா படம் வந்து வெளியாகிறதுல சிக்கல் இருக்குது. நெருக்கடியான நாட்களில் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து படம் வந்து இருக்க வந்து அந்த எதிர்பார்ப்பு இப்போ ஈகராக இருக்கிறாங்க. முதல்ல நான் சொல்லிடுவேன், இப்போ ரசிகர்கள் எல்லாருமே ஈகராக இருக்கிறாங்க. பொங்கலுக்கு வருவோம், பொங்கலுக்கும் வரல. அப்புறம் ரிப்பப்ளிக் டே எதிர்பார்க்குறாங்க. அவங்களாம் எதிர்பார்ப்பு தான். கேஸ் முடியுதோ இல்லையோ இவங்களுக்கு ஒரு கணக்கு என்ன. எனக்கே போன மணி சார் ஜனவரி 26 வந்துடும் சார் ஏன் அப்படின்னா, ரிப்பப்ளிக் டே ஏன்டா ஜனநாயகனுக்கும் படத்துக்கும் ரிப்பப்ளிக் டேக்கு என்னடா சம்பந்தம்? இல்லை சார் அதுக்குள்ளே படம் வந்துடும். அந்த ஈகர் இருக்குது. அப்போ ரொம்ப ஈகர் இழுத்துக்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படம் வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். சரி, ஏன் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க 500 கோடி கிட்ட அந்த பணம் இருக்கு அந்த படத்தில் அப்படின்னும் போது, விஜய் தேர்தலா ஜனநாயகனா அப்படின்னு ஒரு முடிவுனா ஏன் படத்தை சூஸ் பண்ண மாட்டாருன்ற ஒரு கேள்வி. இல்லை, கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் விஜய்க்கு வந்து நெருக்கடி முற்றி இந்த தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்க்கணும் அப்படின்ற அந்த முயற்சி வந்து ஈடுபடுற மாதிரி தான் தெரியுது எனக்கு. கடைசி முடிவா ஆமாம். ஏன்னா நீங்கள் படமா தேர்தலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர்தல் வந்து நீங்கள் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுதான் கடைசி படம்னு சொல்லிட்டீங்க. படம் வந்து வந்தால் தான் இந்த படம், அதான் நேரடியாக சொல்லிடுறேன், ஜனநாயகன் படம் ஓடினா தான் அரசியல் படமும் ஓடும். அப்படி தான் இருக்குது கட்டமைப்பு. ஏன்னா படத்தில் பேசக்கூடிய வசனங்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சாரத்துக்கான உத்தியாக அமையுது. அதுதான் இந்த படத்தை நசுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் படத்தோட பிரச்சார உத்தியாகவே ஆயிடுது. கடைசி காட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் ஆணையிட்டால் நான் வந்து முதலமைச்சர் ஆகிடுவேன்னு சொல்கிற மாதிரி கூட ஒரு காட்சி இருக்குது. அப்போ படமே வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது எதிர்பார்த்த ரிசல்ட் வர்றது இன்னும் பெரிய பின்னடைவாயிடும். படமும் ரிலீஸ் ஆகி இவருடைய அரசியலும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இருக்கணும்னா படம் வந்து ரிலீஸ் ஆகணும். படத்தை முடக்கிட்டாங்கன்னா அரசியலில் இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்படும். ரசிகர்களுக்கும் சோர்வு ஏற்படும். இப்போ ரசிகர்களே இப்போ தொங்கி போயிட்டாங்க. படம் வருமா வராதா, தலைவர் படம் என்னாச்சு, இதே ஓடிட்டு இருக்கிறானுங்க இவங்க ஃபுல்லாவே. சார் சப்போஸ் வரலனா அது விஜய்க்கு இன்னும் பிளஸ்ஸா தானே சார் இருக்கும். அப்படி இல்ல, நீங்க இதுதான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க விஜய் எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரசிகர்கள் பண்ணுவாங்க. பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இது எப்படி நடந்திருக்குன்னா, ஒருவேளை இது வந்து முழுக்க சென்சார் போடுது டிஎம்கே வசம் இருந்து, இல்லை டிஎம்கே மெம்பர்ஸாக அதில் வந்து அட்வைசரி கமிட்டியிலே வந்து டிஎம்கே மெம்பர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் முழுக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. ஆனால் இங்கே பிரச்சாரங்கள் சில வந்து இந்த வலதுசாரி அமைப்பில் இருக்கிற பிரச்சார உத்திகள் என்ன செய்கிறாங்கன்னா, டிஎம்கே வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி டிஎம்கே வந்து இருக்கிறவங்க வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. விஜய் இனிமேல் வந்து ஜெயிலுக்கு போக போகிறாரு, விஜயை கைது செய்ய போகிறாங்க, விஜய் கொண்ட வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, விஜய் வந்து இனி தேர்தலே போட்டியிட முடியாது சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கிளப்புறாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎம்கே தரப்புலையோ அல்லது மற்ற யாரும் வந்து இதை வந்து ப்ரொபகண்டா பண்ணி பேசவே இல்லை. எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது சென்சார் போர்டு யார் கையில் இருக்குது. சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது, தெளிவாக தெரியுது எல்லாருக்குமே. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த படத்தை வெளிவரணும் தடுக்கிறாங்கன்றது எல்லா தாவேகா தொண்டர்களுக்கும் தெரியும். அப்போ பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் விஜயோட தாவேகா தொண்டர்கள் இருக்கிறது உண்மை. இதை எதுவும் மறைக்கலாம் முடியாது. சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது, குழந்தை யார்கிட்ட கேட்டாலும் சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. அப்போ அதில் டிஎம்கே வந்து எங்கே வந்து தடுக்க முடியும்? ஸோ அதனால் விஜய்க்கு வந்து இந்த தேர்தலில் வந்து நீங்கள் படமா அல்லது வந்து நீங்கள் வந்து தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுறீங்களான்ற அந்த ஒரு நெருக்கடியில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இன்றைக்கே இந்த நிமிடமே இப்போ தான் இப்படி தான் நிற்குது. அவர் எது சூஸ் பண்ணுவார் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு தெரிஞ்சு கேட்டால் வந்து படம் தான் சொல்லுவார். ஏன்னா படம் வந்தால் தான் இந்த படத்தை வச்சு தான் மையப்படுத்த 500 கோடி விட்டுருங்க. சப்போஸ் அவர் படம் சூஸ் பண்ணா மக்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை போய்டல சார். அப்புறம் அப்படி இல்லையே, நாளைக்கு சொல்லிக்கலாம்ல. நாளைக்கு என்ன சொல்ல கேட்டால் வந்து என்னை வந்து
எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்க. நான் அழுத்தம். 29 நான் வந்து நம்ம தேர்தலை சந்திப்போம், நம்ம கட்சி பணியில் ஈடுபடுவோம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் படத்துக்கு அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் ஒரு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. 10 வருஷம் கழிச்சு குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம் வந்துச்சு. படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆனால் அதே வெளியிட நேரத்தை வெளியிட்டு இருந்தால் படம் ஹிட் ஆயிருக்கும். இப்போ ஜனநாயகன் படத்தை இன்னும் 1 வருஷம் கழிச்சு வெளியிட முடியுமா? 2 வருஷம் கழிச்சு தேர்தல் சந்திக்க முடியும். 2029 தேர்தல் சந்திக்கலாம், 2031 தேர்தல் சந்திக்க முடியும், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். ஆனால் படத்தை 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ண முடியுமா? அன்னைக்குள்ள சூழல்லாம் மாறிட்டு இருக்கோம்ல. அதெல்லாம் அப்படி ஒரு சூழல் வருது. அது என்ன நடக்குது நீங்கள் பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொன்று சார், விஜயினுடைய பேர் அந்த குற்றப்பத்திரிகையில் ஆட் ஆகுது அப்படின்ற மாதிரியான செய்திகளும் போயிட்டு இருக்கு. இது உண்மையா இருக்கா, வாய்ப்பு இருக்கா? இதில் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. இங்கே அந்த மாவட்ட பொறுப்பாளர் இருக்கார்ல, மாவட்ட நிர்வாகி, அவர் எஃப்ஐஆரில் இருக்கிறார். எஃப்ஐஆரில் இருக்கிற நபர்கள், மற்ற நபர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது புஷியானதாக இருக்கட்டும், நிர்மல் குமார் ஆகட்டும், ஆதவர்ஜுனா இருக்கட்டும், அஜித் குமார் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து அஜித்குமார்லாம் எஃப்ஐஆரில் இருக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் வந்து விசாரணைக்கு அழைச்சாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இவங்க எல்லாரும் இருக்கும்போது இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அங்கே சீஃப் கெஸ்ட்டாக யார்? விஜய். நீங்கள் ஒரு அரசு விழாவாக இருக்குன்னு வச்சுங்க. அரசு துறையில் நீங்கள் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறீங்க. அது முதலமைச்சரோ அமைச்சரோ இல்லை சபாநாயகரோ ஏதோ ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்கன்னா, அப்போ நீங்கள் வரீங்க அந்த கூட்ட நெரிசல் கட்டினா, அப்போ நீங்கள் வந்து அரசு துறை நிர்வாகி ஆகிடுறீங்க. நீங்கள் அப்போ உங்கள் மேலே வழக்கு வருது. ஆனாலும் நீங்கள் எந்த அரசியல், நீங்கள் எந்த பொறுப்பும் இல்லை, ஒரு வட்டச்செயலாளர் பொறுப்பில் கூட நீங்கள் கிடையாது. மக்களோட நேருக்கு நேர் வந்து எந்த மக்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் எதுவுமே இல்லை. எந்த அரசு பதவியிலையோ எந்த பதவியிலுமே நீங்கள் இல்லை. கௌரவ பதவியில் கூட நீங்கள் இல்லை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சிக்கல் உருவாகுது சொன்னால், அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? நீங்கள் தாங்க காலதாமதமாக வந்தது காரணம்னு சொல்லி வரும்போது கேட்டால், கண்டிப்பாக வந்து எஃப்ஐஆர்லேயே இருக்கணும். என்னை கேட்டால் அது வந்து சார்ஜ் ஷீட்டில் கண்டிப்பாக வந்து இப்போ நேமை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ரெண்டாவது இவங்க என்ன பதில்கள் சொல்லியிருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்து எஃப்ஐஆர் கண்டிப்பாக சொல்கிறேன், சார்ஜ் ஷீட்டில் வந்து இவருடைய பேரை வந்து பதிவு பண்ணாங்க. அப்படி பதிவு பண்ணுறது பெரிய தப்பு, குற்றம் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அடிப்படையில் எங்கேயோ இவருடைய தவறு இருக்குது. சார், எல்லாத்துக்குமே ஜான் ஆரோக்கியசாமி தான் காரணம் அப்படின்ற மாதிரி விஜய் தரப்புல இருந்து சொல்லப்படுறதா சொல்றாங்களே சார். எதுவுமே வந்து நமக்கு வெளியில் தெரிஞ்சது வந்து இவங்க தான் சொன்னாங்கன்றது கிடையாது. ஆனால் பொதுவாக வந்து இந்த அரசியல் வியூகம்னு அமைக்கும்போது, ஏன்னா நான் ஜானோட பேசியிருக்கேன், ஜானோட நான் போன்ற பல தடவை பேசியிருக்கேன், நான் நேர்லேயும் வந்து ஒரு 4 தடவை மீட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜானுக்கு வந்து இந்த சினிமாவிலேருந்து இவர் அரசியலுக்கு வராரு. திருப்பி சினிமாவை பற்றியே நான் வந்து அதை பற்றி எனக்கு அதில் நாலேஜே கிடையாது சார். நான் கேட்டேன் அவர் கையில், சார் இது உண்மையிலே இது கடைசி படம் தானே சார்? ஏன்னா ஒப்புக்கொண்ட படங்களை முடித்து விட்டு வருகிறேன்னு சொல்லியிருக்கும் போது, அந்த அறிக்கையில் இருக்கும்போது, அந்த அறிக்கை வந்தபோதே கேட்டேன். அப்போ நான் சொல்கிறேன், சார் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்த பிறகு திருப்பி அவர் சினிமாவில் வந்து போகிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடையாது சார். ஏன்னா ஒரு பெரிய கல்ட்டு, அந்த கல்ட்டை அப்படியே நம்ம பொலிட்டிக்கலாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண பிறகு திருப்பி சினிமாவுக்கு வந்தாருன்னா அது வந்து இதுவாகிடும். அதனால் வந்து கண்டிப்பாக இது கடைசி படமாக தான் இது இருக்கும். ஒன்று ஏன்னா நான் சினிமாவை பற்றி நான் ரொம்ப இப்போ ஷூட்டிங்லாம் எப்படி சார் போயிட்டுருக்குன்னா, எனக்கு சினிமாவில் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். அது அவருக்கு என்னென்ன வேலை நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் கேட்கும்போது கோட் படம் போயிட்டுருந்துச்சு. கோட் படம் நான் கேட்குற டைம் கோட் படம். அப்போது நான் அதை பற்றி பெருசாக நான் கேட்டுக்கிறதில்ல சார். நெக்ஸ்ட்டு ஒரு படம் இருக்குது சார், அது முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த படமாக தான் அதை எடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொன்னார். தவிர பெருசாக சினிமாவில் ஆர்வம் இருந்து பதில் சொல்கிற மாதிரி இல்லை. அவருக்கு முக்கியமாக எனக்கு கேட்டால் ஜெயலலிதா மாதிரி ஒரு பிம்பமாக உருவாக்கணுன்றதுல வந்து ஜானுக்கு வந்து அதீத ஆர்வம் வந்து. ஏன்னா என்கிட்ட சொன்ன டயலாக் அந்த வார்த்தையாக இருக்கட்டும், இவர் 5 ஜெயலலிதாவுக்கு சமம், 5 ஜெயலலிதாவுக்கு சமம். நானே சொன்னேன், சார் ஒரு ஜெயலலிதாவை சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டம் சார், நீங்கள் 5 ஜெயலலிதா சமம்னா அப்போ சர்வாதிகாரத்தோட உச்சத்தில் இருப்பாருன்னா காமெடியாக கூட நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை சார் அந்த கல்ட்டு தான் சார் அது, ஏன்னா ரொம்ப வெறித்தனமான ரசிகர்கள் அவர்கிட்ட இருக்கிறாங்க அப்படிலாம் என்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் ஜான் வியூகத்தில் வந்து உள்ளே புகுந்திருப்பாங்கல்ல. இப்போது ஜான் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிற அளவுக்குலாம் இல்லை. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வியூகம் அமைச்சாருன்னா அவர் சொல்கிறத கேட்டாங்க. சார், பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் வேறொரு இடத்துல இருந்து இங்கே ஒரு இதுக்காக வராரு, தேர்தலுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். ஜான் அப்படி கிடையாது இல்லை சார். என்ன நடக்க போகுதுன்றது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற ஒரு நபரா விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவரா இருக்காரு. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வியூகம் அமைச்சு கொடுக்கறது இவர்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க, இவர் இருக்கிறாரு, சுனில் இருக்கிறாரு. சுனில் வந்து ஏற்கனவே சித்தராமையா அங்கே வந்து வின் பண்ண வச்சு தான் அவர் தான் கர்நாடகாவில் அங்கே முடிச்சுட்டா இங்கே வந்திருக்காரு. இப்போ எடப்பாடிக்கு வேலை செய்கிறாரு. அவர் வியூகத்தை அமைச்சு கொடுத்தாருன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இருக்குல்ல, செயல்படுத்துறது இல்லை,
செயல்படுத்துறது யாரு? செயல்படுத்துறது வந்து அந்த கட்சியில் இருக்க அடுத்த கட்ட நிர்வாகிகள். அங்கே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி சுற்றி வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் எடப்பாடி பேசக்கூடிய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தோட பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்து பாருங்கள். அது வந்து முழுக்க முழுக்க அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணது வந்து அந்த இவரை சுற்றி இருக்கிற எடப்பாடி சுற்றி இருக்கிறவங்க வியூகத்தை அமைச்சு கொடுக்கறது, என்ன பேசணும்ன்றதெல்லாம் முடிவு பண்ணுறது எல்லாமே வந்து சுனில் தான். அதே மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி வியூகத்தை அமைச்சு கொடுக்கும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது யாரு கேட்டால் ஒரு குழு. அந்த குழுவில் ஏற்பட்ட சொதப்பல் தான் இது. அதுவும் புஷி தலைமையிலான குழு. அதுதான் புஷி புஷி முனுசாமி, அதாவது நான் முனுசாமி ஏன் சொல்லணும்னா புஷி ஆனந்த் வந்து இயற்பெயர் வந்து முனுசாமி. அதை நான் தான் முதல்ல டிக்ளேர் பண்ணி சொன்னேன், அதுக்கான ஆதாரத்தையும் போட்டேன். அதாவது புஷி ஆனந்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அரசியல் ஞானம் கிடையாது. இப்போ ஒரு வியூகம் அமைச்சு கொடுக்குறாங்கன்னா இது படி செய்யணும்னு சொன்னால் அதை வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுல நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், நிர்மல்குமார், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியூகத்தை அமைச்சு கொடுத்தாங்கன்னா அந்த வியூகத்தின்படி செயல்படணும், அந்த ஆர்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், கேள்வி கூட கேட்கக்கூடாது, ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். ஆனால் அது வந்து ஜானுக்கு வந்து அது மைனஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அது அதனால வந்து பல முறை வந்து இவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை உருவாச்சு. யாருக்கு? புஷி ஆனந்துக்கும் சரி மற்ற சில நபர்களுக்கும் வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்குமே வந்து வாக்குவாதங்கள்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. அது மிகப்பெரிய பலவீனம். வியூக அமைப்பாளர் சொல்லக்கூடியதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படியே. அதை வந்து இங்கே எல்லாருமே வியூக அமைப்பாளர் ஆகிட்டாங்க. வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுட்டு இவரும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். யார்? ஆதவ் அர்ஜுனா. அப்போ என்ன நீ பெரியனா நான் பெரியனா, ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் இல்லையா? அதனால ஏற்பட்ட அந்த ஒருங்கிணைப்புன்றதே இல்லை. அப்படி பார்த்தா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணதுல குளறுபடிகள் இருந்தாலும் விஜயோட பேர் எப்படி குற்றப்பத்திரிகையில சேர்க்கப்பட்டதோ அதே போல ஜான் ஆரோக்கியசாமியின் பேர் அது எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி கேட்டால் நான் வந்து முழுக்க ஒரு கம்பெனி, நான் நிறுவனம், நான் என்னுடைய வேலை வந்து வியூகத்தை அமைச்சு கொடுக்கறது மட்டும்தான், நான் இதுதான் சொன்னேன், அவ்வளோதான். அதை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணதில் தப்பு பண்ணிட்டாங்க. 12 மணிக்கு மீட்டிங் போட சொல்லி நான் தான் வியூகம் அமைச்சு கொடுத்தேன், அவன் 7 மணிக்கு போனது யார் தப்புன்னு கேட்பாரு. இப்போ புரியுதுங்களா? அங்கே ஸ்பிரிட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி விசாரணை பண்ணும்போது என்னன்னு கேட்டேன்னா இயல்பாகவே ஒருத்தர் கையை காட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, இது வந்து சார் விஜய் மேலே சொல்லணும்னா கூட என்ன சொல்லியிருப்பாங்க, ஜான் ஆரோக்கியசாமி சார் அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சார், அவர் தான் சார் எங்களுக்கு வியூகத்தை செட் பண்ணி கொடுப்பாரு, அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா நான் வந்து 12:30 மணிக்கு போக சொன்னேன். இப்போ புரியுதுங்களா? யாருமே அண்டர்டேக்கிங் வர எடுத்துக்கலன்ட்டு பொறுப்பு எடுத்துக்க தேவையில்ல. கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் நான் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். தருமபுரியில் பஸ் எரிப்பு வழக்கு, அதில் வந்து தண்டிக்கப்பட்டவங்க 3 பேர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க தூக்கு தண்டனை கொடுத்து. அதை 3 பேரில் ஃபஸ்ட் அக்யூஸ்டு ஒருத்தர், மீதி 2 பேர் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் அக்யூஸ்டு என்ன தெரியுங்களா? அந்த சம்பவத்தில் அவர் பண்ணது கேட்டால் ஜெயலலிதாவுடைய அந்த வழக்கு வருது நீதிமன்றத்தில், அதாவது தண்டிக்கப்பட்ட சிறை தண்டனை 2 வருஷம் கொடுக்குற அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் தான் அந்த கலவரங்கள் உருவாகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் எரிப்பு வழக்கில் 3 பிள்ளைகள் இறந்துடுறாங்க, மாணவிகளை இறந்துடுறாங்க, வேளாண் கல்லூரி மாணவிகள் இறந்துடுறாங்க. அப்போது அந்த சம்பவத்துக்கு விசாரணை பண்ணும்போது ஃபஸ்ட் அக்யூஸ்டாக யார் திரும்ப மார்க் பண்ணாங்க, பிடிச்சாங்க, அவருக்கு தான் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, அவருக்கும் இன்னும் 2 பேருக்கும். அது முதல் கேட்டால் அந்த கூட்டத்தை சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் அந்த கூட்டத்தை வந்து அந்த ரோட்டில் அந்த முச்சந்தி இருக்கு இல்லையா, கூட்ரோடுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கூட்ரோடு அந்த இடத்துல வந்து சட்டவிரோதமாக அந்த மக்களை கூட்டின அந்த அதிமுக தொண்டர்களை கூட்டின நபர் ஒரு அதிமுக நிர்வாகி, அவர். ஆமாம், அவர் மேலே தான் முதல்ல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டாக போட்டாங்க. மீதி 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவத்தில் ஈடுபட்டவங்க, பெட்ரோல் வாங்கினது வந்து அந்த டேங்க்கில் போய் வந்து கொளுத்துனது, இதெல்லாம் வந்து 2வது 3வது நபர்கள் தான். ஆனால் முதல்ல அக்யூஸ்டாக யாரை போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சட்டவிரோதம் போட்டேன். காரணம் என்னென்னா இவன் தான் மூல காரணம், இவன் தான் முதல்ல இந்த சட்டவிரோதமாக இந்த கூட்டத்தை கூட்டினது இவன் தான். அந்த கூட்டத்தை வந்து 2 பேர் போய் தான் இதை பண்ணாங்க, இந்த சம்பவத்தை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் யார் முதல்ல இது சதி திட்டமாயிடுச்சு. இவர் சதி பண்ணார், ஆனால் உண்மையாக அது கிடையாது. ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், பஸ் மறியல் பண்ணணும், இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் பஸ்ஸை கொளுத்துற ஐடியா அவருக்கு இருந்திருக்காது. ஆனால் அவர் கூட்டத்துலேருந்து 2 பேர் போய் அதை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு நீ தான். அந்த மாதிரி தான் வந்து இதுக்கு யார் முதல்ல அங்கே எங்கே சுற்றுறாங்கன்னு கேட்டால் முதல்ல யார் அனுமதி கேட்டாங்க, அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாருக்கு, யார் பேரில் அந்த அனுமதி கொடுத்துருக்குறாங்க, இது அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அந்த யாரெல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஃபோன் உரையாடல் யாருக்கு நடந்திருக்கு, காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து எப்படிப்பட்ட உரையாடல் இருக்குது, இது எல்லாமே எடுத்து விசாரணை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு யார் வந்து காலதாமதமாக வந்தது, எப்படி பார்த்தாலும் அங்கே சுற்றி இங்கே சுற்றினாலும் கூட 7 மணிக்கு இவங்க வந்து பிளான் பண்ணுது. ஏன் சார் விஜய் 2வது முறை திரும்ப வந்து விசாரணைக்கு அழைச்சாங்க? ஒரு முறை வந்து இவங்க சொல்லக்கூடிய பதில் இருக்கு இல்லையா,
அந்த பதிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இதே கேள்வியை வந்து ஆதவர்ஜுனாகிட்ட கேட்டிருக்கலாம். ஒரு கேள்வியை ஆதவர்ஜுனாகிட்ட கேட்டிருக்கலாம், புஷியானந்துக்கிட்ட கேட்டிருக்கலாம், அஜித்குமார்கிட்ட கூட கேட்டிருக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் அவங்க வாங்கியிருப்பாங்க. இவர் சொல்லக்கூடிய பதிலை வந்து கேட்டு வாங்கிடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டேலி பண்ணி பார்க்கும்போது, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் இருந்ததுன்னா அப்போ அடுத்து ஒரு கேள்வி வரும். அது மட்டுமே இல்லாமல் விஜய் வந்து கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு அதோட துணை கேள்வி ஏதாவது இருக்கும். அந்த துணை கேள்வி எடுத்துட்டு திருப்பி 2வது நாள் வந்து வர சொல்லிப்பாங்க. 2வது ஒன்று அவர் இது கூட என்ன சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி மொத்தமே முடிஞ்சிருக்கும் போல இருக்குது. இவர் தான் மறுநாள் கூப்பிட்டதுக்கு இவர் தான் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ஏதோ லீவ் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. லீவ்னா என்ன, நடுவில் இந்த பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வருது ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி இருக்கலாம். கேட்டால் மறுநாளே வந்தோம்னாக்கா அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. ஒரு 4 நாள்னா இந்த வெண்ணெய் வெட்டிங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு அங்கேயே நான் வந்து பார்த்தா ஏதோ கொஸ்டின் ஆப்ரேஷன் பசங்களாம் வந்து எக்ஸாமுக்கு முடிப்பானுங்கள்ல, பேனா வாயில் குத்திக்கிட்டேன், பென்சிலை வாயில் குத்திக்கிட்டேன், அப்படி தான் ரொம்ப நேரம் உட்காந்துது. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா மண்டையில் இருந்தால் தானே வரும், சரக்கு வரும். அதனால் வந்து பேனா பென்சிலை வாயில் குத்திக்கிட்டே ரொம்ப நாள் யோசனை பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்களே போய் படித்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இதுதான் வந்து ஆன்சர்னு சொல்ல முடியாது இல்லையா, கேள்வி இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆன்சர்லாம் வந்து இத்தனைக்கும் டிக் பண்ணுறது தானே, ஆப்ஜெக்டிவ் டைப் தான், சரிங்களா. ஸோ இது எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் துணை கேள்விகள் ஒன்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு கூப்பிட்டு ஒரு 5 மணி நேரம் அதுக்கான பதிலை வந்து சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்த்தாலும் நீதியும் சட்டமும் இருக்குமானால் குற்றப்பத்திரிகையில் இவருடைய பேரை சேர்ப்பாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும், தப்பிக்கவே முடியாது. நீதிமன்றம் நல்லா புரிஞ்சுக்கணும், நீதிமன்றம் சாட்சியங்கள், கண்ணால் பார்த்த சாட்சியங்கள், ஆதாரங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பே வழங்கப்படும். அந்த தீர்ப்பு எப்படி வரும்ன்றதை நாம் இப்போ சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு பெரிய நம்ம ஜீனியஸ்லாம் கிடையாது, யாருமே சொல்ல முடியாது. நீதிமன்றம் அன்னைக்குள்ள நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கும் போது சாட்சியங்கள் சொல்லக்கூடிய வந்து வார்த்தைகள் இதெல்லாம் வச்சு தான் முடிவாகுது. ஆனால் குற்றப்பத்திரிகையிலே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் அது நடக்க கண்டிப்பாக சேர்ப்பாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அப்போ அவரை சேர்க்கலைன்னா நாளைக்கு ஆதவர்ஜா என்னையாங்க சேர்க்குறீங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக சார். புஷியானது என்ன கேட்குறேன், அந்த இவனை மாவட்ட செயலர் இருக்காருங்க அவனை மட்டும் போட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கூட்டாக சேர்ந்து செய்த ஒரு குற்ற சம்பவம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். 41 பேர் இறந்துருக்கிறாங்க, அது வந்து ஒரு குற்ற நிகழ்வு. அந்த குற்ற நிகழ்வுக்கு யாரெல்லாம் காரணம், வெறும் விபத்துன்னு சரி, விபத்து, அந்த விபத்துக்கு காரணம் யார், தற்செயலாக நடந்த விபத்தா இல்லை அந்த விபத்துக்கு யாராவது காரணம் ஏற்படுத்தி. இப்போ நானே வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன், நான் வந்து ரேஷ் டிரைவிங் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் இடிச்சு விட்டு போயிடுறேன், ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, என் மேலே வர தானே செய்யும். இல்லைங்க அவர் குறுக்க வந்துட்டாருங்க, அதெல்லாம் குறுக்க வந்து நெடுக்க வந்தாலும் அப்புறம் கோர்ட்டில் போய் பார்த்துக்க வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு கேஸை போட்டு வழக்கு வந்து போடுங்க. அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே விசாரணை பண்ணக்கூடிய அதிகாரி யாரும் நீதிபதி கிடையாது. அந்த குற்ற விசாரணை பண்ணுறாங்கல்ல யாரும் நீதிபதி கிடையாது. ஐயா நாங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறோம் நீங்கள் போங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து 2 செகண்ட் அவங்க நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, பதில் சொல்லிட்டீங்க, நீங்கள் இதில் இந்த சம்பவத்தில் நீங்கள் இல்லைங்க நீங்கள் போகலான்னு சொல்ல மாட்டாங்க. கூப்பிடும் போதே முடிவாயிடுச்சு, விஜய் வந்து எப்படியும் வந்து சார்ஜ் ஷீட்டில் வந்து சேர்ப்பாங்க. நீதிமன்றத்தில் போய் நீங்கள் வந்து வாதம் பண்ணும்போது அப்போ சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால் இவர் வந்து இன்னசென்ட்டு, இவருக்கு எதுக்கு தொடர்பு இல்லை சார். ஆனால் டிவிக்கு ரசிகர்கள் சொல்றது என்னன்னா இன்ன வரைக்கும் விஜய் ஒரு சாட்சியமாக தான் விசாரிக்கிறாங்க, இவங்க யார் போய் பார்த்தாங்க விசாரிக்கல. சாட்சியம்லாம் வந்து கேட்டா நல்லா புரிஞ்சுக்கணும். சாட்சியம்னா நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ஒரு வேளை சாட்சியம்னா கூட சிபிஐ இவரை வர வைக்க மாட்டாங்க, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ 41 பேர் போய் விசாரிக்காமல் வந்திருப்பாங்க, ஏன் அந்த 41 பேர் பாதிக்கப்பட்டவங்களை நேராக டெல்லிக்கு வர சொல்ல முடியாதா, இல்லை இங்கேயே ஒரு ஆஃபீஸ் போட்டு நீங்கள் எல்லாரும் வாரம் சொல்லக்கூடாதா? கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் இடத்துல அவங்களே போய் சாட்சியங்கள் விசாரிக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டு இல்லை குற்றவாளிகள்னு சொல்லி சந்தேகம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சம்மன் கொடுத்து ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவாங்க. சாட்சியம் விசாரிக்கிறதா இருந்தாலும் எந்த இடத்துல சாட்சி அவங்க இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போயிடுவாங்க. புரியுதுங்களா சொல்லுது? ஏன்னா நாளைக்கு சாட்சியம் வந்து வரலன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வழக்கு தான் பின்னடைவாயிடும். அப்போ சாட்சி சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வரணும். அப்போது சாட்சி இருக்கிற இடத்துல தான் போயிடுவாங்க. குற்றம் சாட்டப்பட்டிருந்தாக்கா நேரடியாக வந்து போய் தான் ஆகணும். அந்த வகையில் தான் வந்து விஜய் போயிருக்கிறார். தவிர இதெல்லாம் இவங்களா ஒரு கற்பனையாக சொல்கிறது, நம்ம விருப்பு வெறுப்பில்லாமல் நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் விஜய் மட்டுமே இல்லை, இதில் நான் கேட்டால் இன்னும் அந்த ஜெகதீஷ் என்ற வரலாம், இன்னும் கூட பல பேர் வரலாம், இதுக்கு பின்னாடி கூட வரலாம். ஆக மொத்தம் ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக சொல்ல, என்னுடைய அந்த என்ன சொல்கிறேன் தொலைநோக்கு பார்வை சொல்லுவாங்கள்ல, தொலைதூர பார்வையில் சொல்கிறேன், இந்த வழக்கு முடித்து 10 வருஷம் ஆகும். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் நிஜமாக சொல்கிறேம்மா, நிஜமாக சொல்கிறேன். சாத்தாங்குளம் வழக்கு நீங்கள் பார்க்குறீங்களம்மா, 5 பேர் சம்மந்தப்பட்டது.
இதை சொன்னால் இவங்களுக்கு எல்லாருக்கும் கடுப்பா. நம்ம பொதுவாக பேசுகிறோம், யாருக்காகவும் பேசவே இல்லை. விஜய்க்காக பேசுறதில்ல, விஜய்க்கு எதிராகவும் பேசலை, விஜய்க்கு ஆதரவாகவும் பேசலை, இருக்கிற உண்மையை பேசுங்க. சாத்தா அவங்களுக்கு கேஸ் எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இது வரைக்கும் 7 வருஷம் கிட்ட ஆகுது, 6 வருஷம் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் அதாவது நடந்துக்கா? அப்படியே இருக்கு. ஆனால் இருக்கு. நான் சொன்னேன் அதுக்காக நடக்கலன்னு சொல்ல, விசாரணை தான் முடிச்சிருக்காங்க, ஃபார்மாலிட்டி நடந்துட்டு இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. இதுவும் நமக்கு ஒன்றும் வந்து அது ஒன்றுமே நடக்கவே இல்லை, அப்படி கிடப்பில் இருந்து நான் சொல்லவே இல்லை. ஆனால் நடக்குதா? ஆமாம், வேகத்தில் நடக்குது, பொறுமையாக நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், இந்த வழக்கம் ஒரு 10 வருஷம் மேலே ஆகும். ஏன்னா இப்போ 41 பேருமா இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோம். இன்னும் 2 பேர் கூட போட்டுறாங்கன்னு. முதல்ல இந்த 41 பேரையும் வந்து விசாரிக்கணும். இறந்த வீட்டில் அந்த பாதிக்கப்பட்டவங்க 41 குடும்பத்தையும் வந்து விசாரிக்கணும். இந்த 41 பேர் வந்து விசாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் விசாரிக்கணும், விஜய் தரப்பில், தாவேகா தரப்பில் விசாரிக்கணும். சரிங்களா? இந்த 41 பேர் விசாரணை பண்ண பிறகுனா குறுக்கு விசாரணை பண்ணணும். இந்த வழக்கறிஞருக்கு குறுக்கு விசாரணை பண்ணணும். அரசு தரப்பில் இருக்கிறதுனா வந்து புஷி ஆனந்த், விஜய், நிர்மல்குமார், இந்த 6 நபர்களையும் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குற்றப்பத்திரிகையில் அவங்கள குறுக்கு விசாரணை பண்ணணும். இதுக்கு நடுவில் வந்து எத்தனை மழை வரும், எத்தனை வந்து கோர்ட்டு விடுமுறை வரும், இல்லை எத்தனை ஜட்ஜிகள் மாறுவாங்க, எத்தனை வழக்கு எவ்வளோ. ஸோ இதெல்லாம் முடியறதுக்கு வந்து ஒரு ஏன்னா உங்களுக்கு 10 வருஷம் தான் கஷ்டமாக இருக்கா? சரி, 8 வருஷம். அவங்க ரசிகர்கள் ரசிகர்கள்லாம் வந்து இப்போ இருக்கிற ரசிகர்கள்லாம் வந்து ஒரு தெளிவு பெற்று இது கல்யாணம் பண்ணிக்கின்னு இப்போ நிறைய பேர் சொன்னாங்கல்ல, கேட்டினா வந்து நான் வந்து ஒரு பையன் கூட சொன்னானே, நான் வந்து ஒரு நாளாவது வாழணும் அவர் கூட சேர்ந்து அப்படி சொன்னாங்க இல்லையா? அது நிராசை ஆகிடும், அதெல்லாம் வாழலாம் முடியாது. ஏன்னா என்ன செய்யுங்கன்னா அந்த பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஆயிடுவானுங்க இந்த வழக்கெல்லாம் முடியும் போது. விஜய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த வயசுலாம் ஆகிடும். அன்றைக்கி டேட்டுக்கு படம் இல்லாமல் கூட இருப்பார். அன்றைக்கி யாராவது ஒரு புதுசாக ஒரு ஸ்டார் எவனோ வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், பெரிய ஸ்டார் எவனோ ஒரு 10 வருஷம் கழிச்சு, அவன் எவனோ தெரியல, அவன் வந்து கேட்டால் அவனை பார்த்து ஒரு புறாமப்படுவார். இது நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் ஆடினேன் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஒரு வேலை சொல்கிறேன் நான், ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் சொல்ல முடியல. அன்றைக்கி நான் இல்லாமல் போயிடலாம் சொல்லுங்களா சொல்லுது. இந்த பேட்டி கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கலாம் ஒரு வேலை நேர்காணல், அப்போ நீங்கள் சொல்லலான்னு கேட்டால் இந்த வழக்கம் 10 வருஷம் நான் 10 பேர்த்து நான் பேட்டி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். உண்மையா இல்லையாம்மா? இதான் நடக்கும். 10 எப்படி பார்த்தாலும்மா நீங்கள் நான் பார்வையாக சொல்கிறேன், அவ்வளோ ஜுடிஷியல் ப்ரொசீடிங் வந்து அவ்வளோ நடக்கும் இருக்கு. 41 பேரையும் நீங்கள் வந்து விசாரணை பண்ணணும். ஒரு நாள் முடிச்சுடுவீங்களா நீங்கள் 41 நாளில்? கண்டிப்பா சார். ஆனா கேரளால ஒரு பெண் பேசிய வீடியோ வந்து இப்ப வைரலா போயிட்டு இருக்கு சார். என்னன்னா தமிழக அரசியல்ல மட்டும்தான் சினிமா துறையில இருந்து வரவங்களையே தலைவராக மாத்திட்டு இருக்காங்க. ஆனா கேரளா மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் அப்படி நடக்கிறது கிடையாது. தலைவரை திரையில் தேடும் மோகம் தமிழ்நாட்டுல இருப்பதாலதான் விஜய், ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எல்லாருமே அரசியல நுழைய முடியுது. இது வந்து அடிப்படையில எவ்வளவு பெரிய உண்மை தெரியுங்களா? இது எவ்வளவு பெரிய உண்மை. இது ஒரு மிகப்பெரிய தவறு அந்த பெண் சுட்டி காட்டுறாங்க. நடிகர் வரட்டும். ஆனால் கொள்கை, சித்தாந்தம் ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கா? நடிகர்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தான், நான் ஒத்துக்கிறேன், ரைட், ப்ரொஃபஷனல். அடிப்படையில் அவங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குது? கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்ன, சித்தாந்தம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா இன்னைக்கு டேட்டுக்கு ஏதாவது தாவேக்கால தரப்பில் ஏதாவது போட்டிருக்காங்களா? கேட்டால் பிறப்போக்கும் எல்லாம் உயிர்கன்றானுங்க, இந்த மாதிரி இவனுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி. இப்போ புரியுதுங்களா? இதுதான் இங்கே வந்து சிக்கலை. அப்போது நீங்கள் தத்துவம், கொள்கை, கோட்பாடு எதுவுமே, சித்தாந்தம் எதுவுமே இல்லாத வரும்போது பார்த்தா அது ஒரு காட்டு மிராண்டி கூட்டமாக இருக்குது. விஜய் இது கிடையாது. ஏன் தற்கூரி கூட்டம் எதனால் அந்த பேர் வந்தது? ஏன்னா அடிப்படையில் எல்லாருமே அறிவில்லாத பேசுகிறான். கண்டிப்பா. அப்போ வந்து இதுதான் இங்கே சிக்கல். நீங்கள் ஒரு அரசியல் முன்னெடுப்பு வந்து நியாயமாக இருந்தால் பரவாயில்ல. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், இந்த இடத்துல வெறும் கல்ட்டு, சினிமான்ற அந்த கல்ட்டு மட்டுமே வச்சுட்டு வரும்போது யாருக்கு பாதிக்குதுன்னா, ஏற்கனவே கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடுகளோடு பயணிக்கிற கட்சிக்கு பாதிக்குது. இப்போ நான் வந்து சீமான் வந்து கட்சி தொடங்கி தொண்டைக்கிழியே கத்தி, தெருவாக கத்தி, ஊராக கத்தி, ஒரு 1.5%, 3 ஆகி 3, 4.5 ஆகி இப்படி வரும்போது கரெக்டாக நான் வந்து மக்கள் நீதி மையம்னு சொல்லிட்டு கமலஹாசன் சொல்கிறாரு. கமலஹாசனுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் கேட்டால் அவர் வந்து மூத்த நடிகர் எல்லாம் ரைட்டு. ஆனால் வந்து பேசுனது தான், டிவி நல்லா இருக்க டிவியை உடைச்சார் இல்லையா? டார்ச் லைட்டும் உடஞ்சிது, டிவியும் உடஞ்சிது. கூடவே அவருடைய அந்த சினிமா இமேஜ், அந்த கதாநாயகன்ற இமேஜும் உடஞ்சிருச்சு. ஆனாலும் 10% ஓட்டு வாங்க யாருக்கு பாதிப்பாச்சு? கண்டிப்பா நாம் தமிழர். அப்போ சித்தாந்தத்தோட பயணிக்கிற அரசியல் கட்சிக்கு அது சீமான் பாதிக்கப்பட்டிருக்காரு. இல்லை சீமான் இடத்துல வேற யாரும் இருந்தாலும் கூட அங்கே பாதிப்பு அந்த 10% எங்கேருந்து வருது? சீமானுக்கு சேர வேண்டிய அந்த 5% வந்து
அவர் புடுங்கின மாதிரி ஆயிடுச்சு. வெறும் அந்த முகத்தை சினிமாவில் நடிகன்ற முகத்தை, ஏன்னா அவரும் தான் தனி ஹெலிகாப்டரில் போய் இறங்கினாரு. எல்லாமே பார்த்தோமே. விஜய் செய்த பாதி அட்ராசிட்டி கமலஹாசனும் பண்ணாரு. ஆமா, இதைதானே சீமானவர்கள் அப்பையில இருந்து திரையில் வந்து அது வந்து இப்ப நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல பதிவு பண்றேன். இந்த விஜயோட அரசியல் வீழ்ச்சி, இந்த அரசியல் வளர்ச்சி, விஜயோட இந்த அரசியல் வளர்ச்சி ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு. ஒரு சித்தாந்தத்தோட வளரக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையாகுது. அது எவ்வளோ தூரம் பாதிப்புன்றது சில பேர் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு யூகமாக சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம அப்படி சொல்ல தேவையில்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்ன கேட்டால் வந்து அந்த வாக்குகள் வந்து தக்க வைக்கப்படும். ஏன்னா அது கொள்கை கோட்பாடோடு இருக்குது. இப்போ அந்த புதிய வாக்காளர்கள் வந்து எங்கே வந்திருக்கணும்? சீமான்கிட்ட வந்திருக்கணும். பிற கட்சிகளுக்கு போயிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெருவாரியாக வந்து கேட்டால் அந்த புதிய வாக்காளர்கள் அந்த நியூ ஓட்டர்ஸுடைய ஓட்டு வந்து சீமான். இப்போ அந்த ஓட்டர்ஸ் எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா விஜய்கிட்ட போகிறாங்க. அது எவ்வளோ தூரம் ஃபுல்லாக போவான்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வளர்ச்சி வந்து தடுக்கப்படுதா இல்லையா? வளர்ச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பறிச்சிருக்கேன்னு சொல்ல, இப்போ அடுத்த கட்டமாக ஒரு 15% வாக்குகள் வாங்கக்கூடியது. அந்த 8% 12% இல்லை 15 ஆகும்போது அதை தடுக்கிற கூட்டமாக தான் இருக்குது. அப்போ புரியுதுங்களா? இப்போ கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் கொள்கையோடு பயணிக்கிற ஒரு கூட்டத்தை வந்து தடுக்குது. இப்போ எப்படி எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ டிஎம்கே எடுத்துங்க, ரைட் ஆர் ராங், ஒரு சித்தாந்த அடிப்படையில் ஒரு கொள்கை திராவிட சித்தாந்த அடிப்படையில் அவங்க ஒரு பயணிக்கிறாங்க. அதிமுக அப்படி தான். அப்போது இந்த கட்சிகள் எல்லாம் வந்து கொள்கை கோட்பாடு. ஆனால் வந்து ஒரு நடிகர் வந்து அந்த மாசம் மட்டுமே காட்டிட்டு வந்து எந்த புரிதலும் கிடையாது, அரசியல் புரிதலும் கிடையாது, எந்த அரசியல் செயல்பாடும் கிடையாது, எந்த திட்டமும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது, மக்களுக்கு நீ என்ன செய்ய போகிற ஒன்றும் கிடையாது, குறைஞ்சபட்சம் அரசியல் நாகரிகம் கிடையாது. அப்படி ஒரு தற்கொலை கூட்டம் உருவாகும் போது அது யாருக்கு பாதிப்பு? தமிழ்நாட்டுக்கு தானே பாதிப்பு. கண்டிப்பாக. அப்போ அரசியல் கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாதிப்பு, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு. அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்க கேரளாவில் இருக்கிற நடிகை சொன்னது சரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் கேட்டால் வந்து இந்த முறையோடு முடிஞ்சிடும். தமிழ்நாட்டில் விஜய் தான் கடைசியாக முற்றுப்புள்ளி வைக்க வரும். சினிமா துறையில் விஜய்க்கு விழக்கூடிய அந்த வாக்கு இல்லை, அடி. அந்த அடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நடிகை வந்து இனி வந்து நமக்கு வந்து இனி அரசியல் வேண்டாம், வந்தோமா படத்தை நடித்தோமா போனோமா அப்படி போயிடும். ஏன்னா உச்சபட்சமாக விஜய்க்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த சொல்கிறாங்க இந்த கல்ட்டுக்காக அந்த மாஸ் கிரியேட்டர், அந்த மாஸ் என்ன ஆகுதுன்ற பார்க்கலாம். இந்த மாசு பீஸாக ஆகும்போது அப்போ இனிமேல் நம்ம வேணாம்ப்பா, இனிமேல் எல்லா நடிகனுக்கும் அந்த எண்ணம் வந்துடும். இதுதான் கடைசியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாரையும் பயன்படுத்திக்கிறாங்க. கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சொல்கிறாங்களே, அவர் வந்தார், இவர் போனார், இவர் வந்துட்டார். இப்போ நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி சாட்டையெல்லாம் எடுத்து விளாசுறாருல, அதனால் எம்ஜிஆர் தான்ற மாதிரி ஆகணும். எம்ஜிஆரே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் வாழ்க்கையை சூன்யமாக இருக்கும். ஏதோ சொல்லுவாங்க, மயிலழையில் தப்பிச்சிட்டார் அவர். அன்றைக்கி அமைஞ்ச கூட்டணி இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு வாழ்ந்துட்டு போயிட்டார், அவ்வளோதான். ஜெயலலிதா வந்த வழி வேறு. அது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தனியாக கட்சி தொடங்கலை, ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சியில் அவங்க வந்து தலைவி ஆகிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் விஜய்க்கு புதிய கட்சி தொடங்கி வரும்போது இன்னொரு முறை வந்து யாருக்கும் அரசியல் கட்சி தொடங்கணுன்ற எண்ணம் வரும். ஏன்னா அரசியல் கட்சி சேர்ந்துக்கலாம், வேணா இருக்கிற கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துக்கலாம். தனியாக அரசியல் கட்சி தொடங்கணுன்ற எண்ணம் வந்து யாருக்குமே வராது. அந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து இந்த முறை வந்து இந்த வரக்கூடிய தேர்தல் வந்து அந்த மாதிரி அமையும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிமா.